நீங்கள் அமேசான் அண்ட் மீஷோவில் சேல் பண்ணுறீங்களா? ஆமாங்க. நாம் அமேசான் அண்ட் மீஷோவில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கு மீஷோவில் நமக்கு வந்த ஆர்டர்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடலாமா? ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணதும் லேபிள் டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் வரும். இந்த இன்வாய்ஸில் கஸ்டமரோட நேம், அட்ரஸ் அண்ட் என்ன கொரியர் பார்ட்னர் பிக்கப் பண்ண வராங்க அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பேக் பண்ண போகிறோம்? மீஷோவில் நம்ம பேஜில் எப்போல்லாம் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஜுவல் நெக் குர்த்திஸ் அப்டேட் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கோங்க. ரீஸ்டாக் பண்ண ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சேல் ஆகி முடிச்சிடும். அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் இன்றைக்கி நம்ம பேக் பண்ண போகிறோம். நான் என்ன டேக் போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? மீஷோவில் நமக்கு ஃபேக் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சில பேர் நம்ம ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அதே ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த டேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லேபிளை ஸ்டிக் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, கொரியர் பார்ட்னர் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க.